திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெப தியானத்தில் பங்கு பெற்றவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். நாம சில நேரத்துல தடுமாறி கீழே விழுந்துடுவோம். அப்ப தடுமாறி கீழே விழும்போது நமக்கு பலமா அடிபட்டுடும். அப்ப அடிப்பட்ட நேரத்துல நம்மால எழுந்திருக்க முடியாத சூழ்நிலைகள் மனுஷ வாழ்க்கையில வருவதுண்டு. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம மேலே எழுவதற்கு யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்கு சகாயம் செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி நம்ம யோசிப்போம், சுற்றி பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரத்துல, அதிகமான நேரத்துல ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு உதவி செய்வதற்கு, நம்ம சகாயம் செய்வதற்கு, நம்மை கை தூக்கி எடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் சற்று யோசித்து பார்க்கும்போது, சில நாட்களுக்கு முன்பு யாராவது கீழே விழுந்துட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போய் கை தூக்கி எடுப்பாங்க, உதவி செய்வாங்க. அடிபட்டு இருந்தா முதலுதவி செய்வாங்க. பயம் போவதற்காக, அதை அடுத்து போவதற்காக தண்ணீர் கொடுத்து உதவி செய்வாங்க. இது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாக்கா அவங்கள போய் தூக்கி முதலுதவி செய்வதை பார்க்கலாம். முதல்ல என்ன பண்றாங்கோ, தங்களுடைய இணைய வலைதளத்துல அதை ஒரு வீடியோவாக, ஒரு போட்டோவாக போடுவதற்கு பார்க்கறாங்க. அந்த மொபைல் போன்ல ஒரு வீடியோ எடுத்து தன்னுடைய வலைதளத்துல அதை போட்டு அது மூலமா என்ன பண்றாங்க, லைக்ஸ், கமெண்ட், அதை வாங்கத்தான் பாக்குறாங்க. ஆனா அடிப்பட்டவங்க, கீழே விழுந்தவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு காலகட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. உதவி செய்வதற்கு கூட மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்வதற்கு பதிலாக, சகாயம் செய்வதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, அதை ஒரு வீடியோவாக எடுத்து, ஒரு போட்டோவாக எடுத்து தன்னுடைய இணையதளத்துல, தன்னுடைய வலைதளத்துல அதை அப்லோடு செய்யறாங்க. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு யார் உதவி செய்வாங்க, நமக்கு யாரு சகாயம் செய்வாங்க யோசித்தோம்னாக்கா, பிதாவாகிய கடவுளை தவிர, இயேசு ஆண்டவரை தவிர, தூய ஆவியானவரை தவிர ஒருவருமே இல்லை. யாரும் நமக்கு சகாயம் செய்ய மாட்டாங்க, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம கடவுள் மட்டும்தான், இயேசு ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சகாயம் செய்யவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் நமக்கு சகாயம் செய்தவர், செய்து கொண்டிருப்பவர், செய்ய போகிறவர் அவர் மட்டும்தான். நம்ம பாவத்துல வீழ்ந்த பொழுது, பாவத்தால மரணத்தை சந்தித்த பொழுது இயேசு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அப்போ பாவத்தினால மரணம் அடைய வேண்டிய நம்ம என்ன பண்றாரு, அவர் உயிரோடு எழுப்புகிறார். அந்த மரணத்திலிருந்து நம்ம மேலே வருவதற்கு அவர் சகாயம் செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். அப்போ இயேசுவினால மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட நாம பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், சகாயம் செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு 2 காரியம். 1, இயேசு நம்ம வாழ்க்கையில நமக்கு சகாயம் செய்கிறாரு. அதே போல நாம பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கூட அவர் ஆதரிக்கிறாரு. அதுதான் வசனம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ கடவுள் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது காரியம், கடவுள் நமக்கு சகாயராக இருக்கிறார், கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். 2வது காரியம், என்னுடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். என் ஆத்துமாவை யார் ஆதரிக்கிறாங்களோ, யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில கடவுள் இருக்கிறாரு. அப்போ நாம பிறருக்கு உதவி செய்தோம்னாக்கா, நாம பிறருடைய ஆத்மாவை நாம் ஆதரிக்கிற பொழுது கடவுள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார். மனம் மாறும், மனம் திருந்துவோம். ஏசு ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்திருக்கிறார், நாமும் பிறருக்கு சகாயம் செய்வோம். ஏசு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை ஆதரிக்கிறார், நாமும் பிறருடைய ஆத்மாவை ஆதரிப்போம். கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல இயேசு மட்டுமே நமக்கு சகாயராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து நாம் வாழ தூய ஆவியானவர் நம்மை எடுத்துவாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.